ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபி உமன்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற விமன்ஸ் பிரீமியர் லீகோட 7th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நடந்த 6 போட்டிகளுமே வடோரடா அப்படிங்கிற ஒரு பரோடா கிரவுண்டில் வச்சு தான் நடந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டீமும் சின்னசாமி ஸ்டேடியமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சில மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரு கிரவுண்டில் தான் நடக்க போகுது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேட்சஸ் வந்து பெங்களூரு கிரவுண்டில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சீசன் கிரவுண்ட் எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகிருக்கு, பிளேயர்ஸ் எப்படிலாம் ஆடுறாங்க, பிச்சோட ஸ்டாட்ஸ் ப்ளஸ் பிளேயரோட ஸ்டாட்ஸ்லேருந்து டெப்த்தாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 21 February ஈவினிங் 7:30 மணிக்கு இந்தியன் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. வென்யூ ஆஸ் யூஸ்வல் பெங்களூரில் வச்சு தான் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப் நியூஸ் கேம்ப் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பிச் ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிச்சோட டெப்த்தான அனாலிசிஸ் வந்து பார்த்துடலாம். லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபி உமன்ஸும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸும் ப்ளே பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் சீசனில். அதில் ஆர்சிபி உமன்ஸ் வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் பவுண்டரியாக இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் பவுண்டரியாக இருக்கும். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 11 WPL போட்டிகள் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 பேட்டிங் ஃபர்ஸ்ட்டும் 7 பேட்டிங் செகண்டும் வின் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 150 கீழே 5 முறை ஸ்கோர்ஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. 150லேருந்து 169க்குள்ள 3 முறையும், 170லேருந்து 189க்குள்ள 1 முறையும், 190க்கு மேலே 2 முறை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் ஸ்கோர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டோட ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 140லேருந்து 160 அப்படிங்கிற மாதிரி வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்கோர் ஆர்சிபி உமன், லோ ஸ்கோர் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 4 கேம்ஸில் கிட்டத்தட்ட பேஸ் போலர்ஸ்க்கு 17 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு பாருங்கள் 27 விக்கெட்ஸ் கிடச்சிது. அந்த வடோரடாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு கிடைக்கல. பேஸ் போலர்ஸ்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக நல்ல விக்கெட்ஸ் வந்து கிடச்சிது. இங்கே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க ரீசனுக்காக மேட்சஸ் கொஞ்சம் க்ளோஸாக போகும், ஃபேண்டசிக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ லாஸ்ட் 4 கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு ஃபஸ்ட் கேமில் 3 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 8 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 10 விக்கெட்ஸும் கிடச்சிருக்கு. தேர்ட் கேம் பொறுத்த வரைக்கும் பேஸ் போலர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ், ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. தென் லாஸ்ட்டாக 4th மேட்ச்சில் பேஸ் போலர்ஸ்க்கு 2 விக்கெட், ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஆஃப் பிரேக் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க இந்த கிரவுண்டில். அதை பற்றி நம்ம கீழே டெப்த்தாக பார்க்கலாம். எந்தெந்த இன்னிங்ஸ் வந்து நமக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், எந்த இன்னிங்ஸ் வந்து பேஸ் போலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேஸ் போலர்ஸ்க்கு ஸ்லைட்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸில் உங்களுக்கு மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுங்கள். சிவிசி ஸ்பின்னர்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா லெக் பிரேக் போலர்ஸ்க்கு அமேலியா கர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா எடுத்துருக்கு மும்பை இந்த சைடு. இந்த மாதிரி போலர்ஸ்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் எடுத்து 17 விக்கெட்ஸில் மீடியம் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 விக்கெட்ஸும், பார்ட் டைம் போலர்ஸ்க்கு 9 விக்கெட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட்டில் போடக்கூடிய போலர்ஸ்க்கு 1 விக்கெட் அப்படி மாதிரி கிடச்சி மொத்தமாக 17 விக்கெட்ஸ் அப்படின்னு ஷேர் ஆயிருக்கு. விழுந்து 27 விக்கெட் ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பிரேக் போலர்ஸ்க்கு கிட்டத்தட்ட 6 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட 18 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸில் இந்த கிரவுண்டில். ஆஃப் பிரேக்குக்கு 3 விக்கெட் தான் கிடச்சிருக்கு. பட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மஸ்ட்டாக உங்கள் டீமில் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2-3-4 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஹெட் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹெட் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 ஆர்சிபியும் 3 பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் ஆர்சிபி உமன்ஸ் வந்து லாஸ்ட் 5 கேம்ஸில் லாஸ் ஆகவே இல்லை. பட் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 கேம் லாஸ் பண்ணியிருக்காங்க, 2 கேம் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்சிபி உமன்ஸோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா கூட பார்த்தீங்க அப்படின்னா கெவன் ஹோஜ் வந்து டேனியல் ஹோஜ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. எல்சி பெர்ரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராகவி பிஸ்ட்டு, ரிச்சா கோஸ் அடுத்து கனிகா அவுஜா, வேரம் அடுத்து கிம் ஹார்த்து, பிஸ்ட் விஜே ஜோஷிதா, லாஸ்ட்டாக ரேணுகா சிங் தாக்கூர் வந்து ஆர்சிபியோட பிளேயிங் லெவலில் இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா எக்டா பிஸ்ட் வந்து ப்ளே பண்ணுறாங்க. எம்ஏ உமன்ஸில் அஸ்திகா பாட்டியாவை தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அமேலியா கருக்கு அகெயின்ஸ்டாக அடுத்து வரக்கூடிய கிட்டத்தட்ட கவுர்னு ஒரு பிளேயர் இருக்காங்க, கவுர்னு அமுஜித் கோ. அவங்கள தவிர மற்ற எல்லா பிளேஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டர்ஸ் தான். எக்டா பிஸ்டோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச்க்கு இன்க்ரீஸ் ஆகுது. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் கிம் கார்த்து, ரேணுகா சிங் தாக்கூர். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு
வேறு வந்து 3 ஓவர்ஸும் உங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட்டுக்கு அதிக ஓவர்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்ரேயங்கா பட்டேல் வந்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்ரேயங்கா வந்தாங்க அப்படின்னா மஸ்ட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட் பவுலிங்கில் பிக் பண்ண டீசென்ட் ஆல்ரவுண்டரும் கூட. நெக்ஸ்ட் இப்போ ஸ்மிருதி மந்தனோட ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ 90% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்ல பேட்டிங் ஃபஸ்ட்டில் 16, செகண்டில் பார்த்திங்க அப்படின்னா 11 அப்படிங்கிற பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. வெனியூவில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 34, செகண்ட் பேட்டிங்கில் 58. ஸோ சேஸில் மந்தனா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸுங்கிறது நான் லாஸ்ட் மேட்ச்சில் உள்ள ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 81 ரன்ஸ் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக வீக்னஸ் இருந்திருக்கு. சஞ்சீவன் சஞ்சனா எம்ஐ சைடு இருக்காங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னராக. ஸோ அவங்களுக்கு நியூ பாலில் கொடுப்பாங்களா ஹர்மன்ப்ரீத் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மந்தனா சர்வே ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. போத் இன்னிங்ஸுமே அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். சிபிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வந்து கொஞ்சம் சேஃபாக போகிறோம் ப்ரோ அப்படின்னா செகண்ட் பேட்டிங் சம் டீம்ஸில் ட்ரை பண்ணிங்க. ஏன்னா போன மேட்ச் வந்து கேப்டனாக வந்துட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஜிஎல்ல ட்ரை பண்ணுறவங்களாம் முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயராக இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக டேனியல் ஹியூஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல டச்சில் வந்திருந்தாங்க. ரீசெண்ட் டேஸில் பெருசாக ஃபார்மில் இல்லை. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு இவங்க எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆவரேஜ் வச்சுருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 55% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு 30 ரன் எதிர்பார்த்து இவங்க நீங்கள் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷபினின் இஸ்மாயில இனிஷியலாக கொஞ்சம் ஷஃபுல் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு எல்சி பெர்ரி. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங் நல்லா இருக்குது. லாஸ்ட் சீசன் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 60+ வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த ரன் தான் 67 ரன், கிட்டத்தட்ட 0 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபயரில் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஹெட்டில் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, செகண்ட் பேட்டிங்கில் எவ்வளோ அடிச்சிருக்காங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ பேட்டிங் பெர்ரி எக்ஸ்ட்ரானரி பிக்காக இருப்பாங்க. லாஸ்ட் கேமில் ஓப்பனர்ஸே முடித்த ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் வந்துட்டு பெர்ரி கையில் வரல, பவுலிங்கும் பண்ண மாட்டாங்க, இன்னும் ஒரு 2 கேம்ஸ் கிட்ட பவுல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெனியூலுமே பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் நல்ல ரெக்கார்ட் இருக்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக எல்சி பெர்ரி இருக்காங்க. அடுத்த ராகவி பிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்காங்க. ஒரு கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக் வேணும் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்கள் இந்த ஒரு 25 ரன்ஸ் வந்து இவங்ககிட்ட எதிர்பார்க்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணையில் இங்கே அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறதும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா சேஸில் இந்த பிச் வந்து ஒன் சைடாக சப்போர்ட் பண்ணுது. இன்கேஸ் டாப் 3 மேட்சை முடிக்கிற மாதிரி ஆனால் கூட உங்களுக்கு பேட்டிங் வரதுக்கான சான்ஸ் கம்மியாக இருக்கும், தான் சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக ரிச்சாகோஸ் லாஸ்ட்டில் ஒரு 6 அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் கேமில். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 19, செகண்ட் இன்னிங்ஸ் 36 அப்படிங்கிறது உங்களோட ஆவரேஜாக இருந்திருக்கு. வெனியூவில் ஃபஸ்ட் பேட்டிங் 45, செகண்ட் பேட்டிங் 19. சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேட்டிங் ஆர்சிபி அந்த மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரு விசி கூட நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கனிகா ஊஜா 24% பிக் பண்ணியிருக்காங்க. ஆஃப் பிரேக் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் ஆடி 34 ரன் 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. சமோஸ் இந்த மேட்ச் வந்து பவுலிங் பண்ணதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ரேயங்கா பட்டேல் ப்ளே பண்ணலன்னா ஒரே ஆஃப் ஸ்பின்னர் இவங்க தான், இவங்க பவுல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணையில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஜியோர்ஜியா வேரம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிக்கு. குறிப்பாக செகண்ட்லாம் பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. இந்த வெனியூவில் 3 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹெட்லேயுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. செகண்ட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 1 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ரீசன்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் மோஸ்ட்டாக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு கம்பேக் மேட்சாக ஒரு 3 விக்கெட் கிட்ட பவுலிங்கில் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் கிம் காட் ஃபஸ்ட் பவுலிங் உங்களுக்கு மஸ்ட் பிக்கு. லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருப்பாங்க. இருக்கிறதும் லோ பர்சன்டேஜ் தான். இப்போவுமே ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு எக்டா பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் பெருசாக கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ ஹெட்ல ப்ளே பண்ணல. வெனியூல் மேட்ச் ஆடி 10 எக்கனாமியில் விக்கெட்லெஸ்ஸாக முடிச்சிருக்காங்க. அந்த ரீசன்ட் ஃபார்ம் மட்டும் நீங்கள் பாருங்கள், 17% தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக 2, 1, 1, 2, 4ன்னு சொல்லி மேட்ச்சுக்கு மேட்ச் விக்கெட் நம்பர்ஸ் இருக்குது. இந்த பிச்சுமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு செம்ம சப்போர்ட் பண்ணுது. ஆப்போசிட் டீமில் ஷைகா இஷாக் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்காங்க மும்பை இந்தியன்ஸில். பட் அந்த பிளேயர் லாஸ்ட் மேட்ச்சில் 11ல் ப்ளே பண்ணலை. ஸோ இந்த மேட்ச் வந்து 17% ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எக்டா பெஸ்ட்டை கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே குறிப்பாக செகண்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஜோஷிதா ஸோ விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான், ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இவங்களோட ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்பர்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு கிடையாது. ஏன்னா
ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ் போல் பண்ணி விக்கெட் எடுத்தது கிடையாது. செகண்ட் இன்னிங்ஸ் 3 இன்னிங்ஸில் விக்கெட்டே எடுத்தது கிடையாது எம்ஐக்கு அகேன்ஸ்டாக. இந்த வெனியூலையுமே 5 மேட்ச் ஆடி 2 விக்கெட் தான். லாஸ்ட் மேட்ச்சில் 112 பாயிண்ட் கிட்ட ஃபேண்டசியில் எடுத்து கொடுத்துருந்தாங்க, 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஃபஸ்ட் பவுலிங்னா மட்டும் உங்கள் டீமில் ரேராக பிக் பண்ணுங்கள். மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு ஹை பர்சன்டேஜ் ஃப்ளாப்பில் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. செகண்ட் பவுலிங்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் பவுலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹீதர் கிரம்த், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சபினின் மேகனா, சார்லி டீன், ஸ்ரேயங்கா பட்டேல், ஆஷா சோபனா ரூல்ட் அவுட்டு. ஸோ பிரேமா ராவத் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா பவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பிளேஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ 6 பிளேஸ் கிட்ட இருக்காங்க. ஸோ இதில் ஸ்ரேயங்கா பட்டேல் ப்ளே பண்ணால் மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணிக்கலாம். மற்றபடி சார்லி டீன்லேருந்து எந்த ஒரு பிளேஸும் ப்ளே பண்ண மாட்டாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீமோட பிளேயரோட பேட்டில்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக நட்சவர் ப்ரூண்ட் வந்து 5 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. இஸ்மாயில் வந்து 2 முறை, ஹீலி மேத்யூஸ் 2 முறை, அமேலியா கர், ட்ரையான் கவுர் வந்து ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் வந்து எம்எல்ஏ கிடையாது. ஹர்மன்பிரீத் கவுரே வந்து போல் பண்ண தான் உண்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ப்ரூண்ட் வர்சஸ் மந்தனா ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எல்சி பெரிய பொறுத்த வரைக்கும் ப்ரூண்ட் 1 முறை, சபினின் இஸ்மாயில் 2 முறை, ஹீலி மேத்யூஸ் 1 முறை, அமேலியா கர் 4 முறை, ட்ரையான் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அடுத்து டேனியல் ஹூஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்டி கிளார்க் வந்து 2 முறையும், இஸ்மாயில் 1 முறை, ஹீலி மேத்யூஸ் 3 முறை, சைகா இஷாக் வந்து 1 முறை, ட்ரையான் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ராகவி பிஸ்டுக்கு அகேன்ஸ்டாக எந்த ஒரு பேட்டிலுமே இல்லை. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ரிச்சா கோஸ். ஸோ ப்ரூண்ட் 1 முறை, இஸ்மாயில் 1 முறை, மேத்யூஸ் 2 முறை, ஹர்மன்பிரீத் 10 பால் போல் பண்ணி 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. பட் ஹர்மன்பிரீத் போல் பண்ணதுக்கான சான்ஸ் கம்மி அப்படிங்கிறது தெரிய வருது. ஜியோர்ஜியா வேரம் பொறுத்த வரைக்கும் ப்ரூண்ட்டு, இஸ்மாயில், அடுத்து சைகா இஷாக்குன்னு சொல்லி எல்லா பவுலர்ஸுமே ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போது ஆர்சிபி உமன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கெல்லாம் ப்ரோ கொடுக்கலாம், ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவன் பிளேஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா மந்தனா ஓரளவுக்கு சேஃபான பிக்காக இருப்பாங்க. டேனியல் ஹியூஜ், ஸோ எல்சி பெர்ரி அப்படிங்கிற மாதிரி நான் பிக் பண்ணிக்கிறேன். ராகவி பிஸ்டன் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் டீமில். ரிச்சா கோஸ் அதையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களையும் பார்த்திங்க அப்படின்னா நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜியோர்ஜியா வேரம், அதுக்கு அடுத்து தான் எக்டா பிஸ்ட் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ராகவி பிஸ்ட் இல்லை ரிச்சா கோஸ் ஸ்கிப் பண்ணுன்னு தோணுச்சுன்னா கிம் கார்த்தை நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது எம்ஐ உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ், எஸ்திகா பாட்டியா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நட்சவர் ப்ரூண்ட்டு, அடுத்து ஹர்மன்பிரீத் கவுர், அமேலியா கர், ஜி கமலினி, அடுத்து அமோஞ்சித் கவுர். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சஞ்சீவன் சஞ்சனா, சன்கிரித் குப்தா, ஸோ சபினின் இஸ்மாயில், லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சிசோடியா. லாஸ்ட் மேட்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாங்க. 2 ஓவர்ஸ்க்கு 21 ரன்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. இவங்களும் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் தான். ஸோ இப்போது நமக்கு வரக்கூடிய டவுட் ஃபஸ்ட்டு 4 ஓவர்ஸ் நட்சவர் ப்ரூன், ஹீலி மேத்யூஸ் உங்களுக்கு பேட்டிங்கும் பண்ணுவாங்க, ஃபீல்டிங்கும் பண்ணுவாங்க, 4 ஓவர்ஸும் போல் பண்ணுவாங்க, ப்ளஸ் அமேலியா கர். இந்த 3 பவுலர்ஸும் 3 ஆல்ரவுண்டர்ஸுமே உங்கள் டீமில் மஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சஞ்சனா 2 ஓவர்ஸ், ஸோ இஸ்மாயில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் 4 ஓவர்ஸ் போல் பண்ணிடுவாங்க. ஸோ மிச்சம் ஓவராலாக 2 ஓவர்ஸ் தான் இருக்குது. அதை பார்த்திங்க அப்படின்னா சிசோடியா போல் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் மேட்ச்சு கிட்டத்தட்ட ஹீலி மேத்யூஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வீசியாக வந்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் வந்து மஸ்ட் பிக் தான். ஹெட்டில் 100 ரனுக்கு மேலே 160 ரனுக்கு மேலே அடித்து 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 ரன் 1 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 142 ரன் 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் வெனியூவில் 4 மேட்ச் ஆடி 88 ரன் 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்ச்க்கு நீங்கள் உங்களை அசப் பிளேயராக ட்ரை பண்ணிக்கலாம். சேஃப் சிவிசியான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அசப் பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் எஸ்திகா பாட்டியா. ஸோ எஸ்திகா பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, இந்த வெனியூலையும் சரி. ஃபஸ்ட் பேட்டிங்க்கும் உங்களுக்கு ஒரு ரிஸ்கியான வீசியாக மென்ஷன் பண்ணுறேன். ஒரு 50+ அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரிஸ்க்காக டீம் மேக் பண்ணிங்கன்னா ஒரு 39% டபுள் ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்காங்க. ஹெட் ஆவரேஜ், வென்யூ ஆவரேஜ் வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நட்சவர் ப்ரூண்ட்டு. ஸோ 2 மேட்ச்மே டாப் பர்ஃபார்மன்ஸ். அங்கே கிட்டத்தட்ட ஆஷ் கார்னர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2 இன்னிங்ஸும் பவுலிங் ப்ளஸ் பேட்டிங்கில் 50+ பவுலிங்லேயும் 2-3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. ஹெட் பொறுத்த வரைக்கும் 128 ரன் 8 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காங்க 5 இன்னிங்ஸில். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸ் பாருங்கள் 118 ரன் 7 விக்கெட் கிட்டே எடுத்திருக்காங்க. வென்யூ பொறுத்த வரைக்குமே 4 மேட்ச் ஆடி 5 விக்கெட். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணி செகண்டு பேட் பண்ணுறாங்க எம்ஐ அப்படின்னா ஒரு மஸ்ட் சி விசியாக இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு
நட்ஸோர் ப்ரூண்ட் இருக்காங்க. அடுத்தது ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் ஹெட் 12 ரன் ஆவரேஜ், வின்னியில் 101 ரன் ஆவரேஜ் இருந்திருக்கு. குறிப்பாக செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் டீசெண்டான ஆவரேஜ் வந்து வச்சிருக்காங்க. பட் ஃபஸ்ட் பேட்டிங்கில் பெருசாக ஆவரேஜ் இல்லை அப்படிங்கிறது ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்சுமே ஃப்ளாப்பு தான். ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். சேஸில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்கில் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 77% கிட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. அமேலியா கர் நீங்கள் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணிக்கலாம். இந்த இன்னிங்ஸ் ஸ்கிப் பண்ணுங்கள், அந்த இன்னிங்ஸ் ஸ்கிப் பண்ணுங்கள் அப்படின்லாம் கிடையாது. எந்த இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் சிவிசி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். டியூ கொஞ்சம் இந்த பிச்சில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜி கமலினி, நம்ம தமிழ்நாடை சேர்ந்த பிளேயர், மதுரையை சேர்ந்த பிளேயர் தான். 16 வயசு தான் ஆச்சு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்த பாலே பவுண்ட்ரி அடித்து அவங்களோட ஒரு WPL கெரியரை பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறையா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய என்கரேஜஸ் வந்து வந்தது. ஒரு யங்கஸ்ட் பிளேயராக இன்டர்நேஷ்னல் ஓவரால் வேர்ல்டுலேயே பார்த்திங்க அப்படின்னா உமன் கிரிக்கெட்டில் ஒரு லீக் போட்டியில் டெபியூ ஆகிறது கமலினி மட்டும்தான். ஃபஸ்ட் மேட்ச்சே பவுண்ட்ரி அடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். ஸோ இப்போது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், விக்கெட் கீப்பிங்கும் பண்ண முடியும், லெக் பிரேக் பவுலிங்கும் போட முடியும். ஸோ ட்ரிபிள் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற ரீசனுக்காக இவங்களை எப்படி ட்ரை பண்ணுவாங்க இந்த மேட்ச் அப்படின்னா, எஸ்திகா பாட்டியா வந்து ஃப்ளாப் ஆகுறாங்க டாப்பில் அப்படின்னு நீங்கள் ஒரு டீம் மேக் பண்ணிங்கன்னா அந்த டீமில் கமலினிக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஏன்னா இவங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டர், இவங்களுக்கு அடுத்தபடி எஸ்திகா பாட்டி, இந்த 2 பிளேயர்ஸ் தான் எம்ஐயோட ஸ்குவாட்லேயே லெஃப்ட் ஹேண்டர்ஸாக இருக்காங்க பிளேயிங் லெவன்லேயே. ஸோ லாஸ்ட் மேட்ச் இங்கே நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்பர் 3ல் கமலினியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ரீசன் என்ன அப்படின்னா எஸ்திகா இன்கேஸ் விக்கெட் ஆனால் கமலினி தான் மேலே ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா கமலினிக்கு ப்ரொமோஷன் இருக்கும். எஸ்திகா ஃப்ளாப்னு யோசிச்சிங்கன்னா கமலினியை ட்ரை பண்ணுங்கள். எஸ்திகா ஹிட்னு யோசிச்சிங்கன்னா கமலினியை ஸ்கிப் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஆடி கொடுப்பாங்க. மினிமம் ஒரு 30+ ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஆடி கொடுப்பாங்க. பேட்டிங் ட்ராக்கும் கூட. நெக்ஸ்ட்டு அமோன்ஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட மோஸ்ட்லாம் போல் பண்ணாங்க. லாஸ்ட் ஓவர் கூட இவங்க தான் வந்து போல் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் போகையில் ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணதை விட வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50 ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் ப்ராபப்லி ட்ரை பண்ணிங்கன்னா ரேராக போங்க. ஃபஸ்ட் போலிங் மட்டும் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சஞ்சீவன் சஞ்சனா லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 ரன் அடித்து போல் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. செகண்ட் போலிங் ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததான் குப்தா லாஸ்ட் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா போல் பண்ணல, பிளேயிங் நல்ல சும்மா தான் எடுத்து வச்சுருக்காங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஷபினின் இஸ்மாயில போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாகவும் சரி, இந்த வினிலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்து ப்ரொனிகா சிசோடியா. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட்லெஸ். பட் மற்ற மேட்சஸ் ஃபுல்லாகவே 2 விக்கெட் 4 விக்கெட்னு சொல்லி கன்சிஸ்டன்சியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெட் வென்யூவில் ப்ளே பண்ணல, யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்கிறோம் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு துணிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் பிக் வேணும் அப்படின்னா சிசோடியா இங்கே ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சார்லி ஷோல் ட்ரியோனு, ஸோ எக்ஸ்ட்ரானரி சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர். நடேந்திரி கிளார்க்கும் பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர், எக்ஸ்ட்ரானரி பிளேயர். ஸோ மகேஸ்வரி, அமன்தீப் கவுர், கீர்த்தனா, அடுத்து நம்ம தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர் தான் கீர்த்தனா, கலீட்டா, ஷைகா இஷாக். இதில் ஷைகா இஷாக் வந்து 11ல் வந்தால் உங்களுக்கு மஸ்பிக்கு விசி கூட நீங்கள் செகண்ட் போலிங்கில் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது கிட்டத்தட்ட பிளேயர்ஸோட பேட்டில் வந்து நம்ம வந்தாச்சு. ஹீலி மேத்யூஸ்க்கு யாருக்கெல்லாம் வீக்னஸ் இருக்குது அப்படின்னா சார்லி டீன், ஸோ 11ல் ஆடலை, 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிரஹாம் பிளேயிங் பண்ணல 11ல், அவங்களும் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிம் காத், ரேணுகா சிங் தாக்கூர் ஒரு முறை. ஸோ கெரியர் பேட்டில் வந்து ஒஸ்ட்டாக இருந்தாலும் பெருசாக பார்த்திங்க அப்படின்னா பேட்டில் இல்லாத ரீசனுக்காக ஹீலி மேத்யூஸ் கொஞ்சம் சேஃப் பிக்காகவே தெரிய வராங்க. நட்ஸோர் ப்ரூண்ட்டை ஸ்னேக் ராணா வந்து 1 முறை, கிரஹாம் 4 முறை, கிம்காத் 2 முறை, ரேணுகா சிங் தாக்கூர் 1 முறை, எல்சி பெர்ரி 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. எஸ்திகா பாட்டியாவை எல்சி பெர்ரி 1 முறை, கிரஹாம் 1 முறை. ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் இந்த 2 பிளேஸுமே போல் பண்ண மாட்டாங்க. கிரஹாமும் 11ல் இல்லை, எஸ்திகா நல்ல பிக்காக இருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் ஸ்னேக் ராணா 1 முறை, கிரஹாம் 1 முறை, கிம்காத் 1 முறை, எல்சி பெர்ரி 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமேலியா கர் பொறுத்த வரைக்கும் கிரஹாம் 1 முறை, தாக்கூர் 1 முறை, எல்சி பெர்ரி 2 முறை, ஜாலி டீன் 2 முறை, வேரம் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அமோன்ஜித் கவுர் பொறுத்த வரைக்கும் எல்சி பெர்ரி 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ எம்ஏ உமன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஹீலி மேத்யூஸ், 2வது எஸ்திகா பாட்டியா, 3வது நட்ஸோர் ப்ரூண்ட், 4வது ஹர்மன்பிரீத் கவுர், 5வது அமேலியா கர், ஸோ 6வது ஷபினின் இஸ்மாயில். இது எல்லாருமே நம்ம ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். இதில் வேணால் ரேராக சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்க வேணால் ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ இதில் மொத்தத்திலேயே சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடியது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர் மட்டும்தான். அவங்களோட ஆவரேஜும் நல்லா இருந்திருக்கு. ஸோ நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னா சிசோடியா அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோடய டீமில் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது சேவ் சிவிசி ட்ரம்ப் கார்ட் பிக் எல்லாமே வந்து டெப்த்தாக பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஆர்சிபி ட்ரம் கார்டு பிக்கில் ஹோஜி, வேரம், சிங்க், தாக்கூர் இந்த 3 பிளேஸும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் கார்டாக இருக்காங்க. இதில் ரெனிகா சிங், தாக்கூர் நீங்கள் ஃபஸ்ட் போலிங்கை மட்டும் ட்ரை பண்ணிக்கலாம். எம்ஏ உமனை பொறுத்த வரைக்கும் ஹர்மன்பிரீத் கவுர், அமேலியாக்கர், யஸ்திகா பாட்டியா, சேவ் சிவிசி, நட்சவர் புருண்டு, ஹர்மன்பிரீத் கவுர், மந்தனா. ஸோ இப்போது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பெஸ்ட் டீம். விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஸ்மித்தி மந்தானா, எல்சி பெரி, ஹர்மன்பிரீத் கவுர்னு ட்ரை பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் அமேலியாக்கர், நிச்சவர் புருண்டு, ஹீலி மேத்யூஸ், வேரம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சவினி நிஸ்மர், ரெனிகா சிங் தாக்கூர், கிம் கார்த் அப்படிங்க மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். சேவ் சிவிசி தான் கொடுத்துருக்கோம், நிச்சவர் புருண்ட் அண்ட் ஹீலி மேத்யூஸு. ஸோ ஃபைனல் டீம் ஆஃப்டர் லைன் அப் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுவோம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. புது யூஸர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 மேட்சஸ் கிட்ட பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து கிராண்ட் லீக் ட்ரீம் 11 பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் லீக் எப்படி வின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் வீடியோ வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸ் எல்லாமே வச்சுருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கொடுக்கக்கூடிய டீமோட ஐடியாஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டீம் மேக் பண்ணல உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக்கில் டாப் ரேங்க் போகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.